வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது குபேரா படம் எப்படி இருக்குது. மாஸ் ஹீரோவாக வர சொன்னாலும் இல்லை சார் நீங்கள் கேரக்டராக மட்டும் வாங்க, இந்த மாஸ் விஷயங்கள்லாம் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொன்னாலும் எல்லாத்துக்கும் பக்காவாக செட் ஆகிறவர் தான் தனுஷ். அப்படி இதுலேயும் பிச்சைக்காரன் கேரக்டராக படம் முழுக்க அந்த கேரக்டராகவே இருப்பார். கொஞ்ச நேரம் அந்த ரோலுக்கு வாங்க, அப்புறம் மாஸ் ஹீரோவாக மாறிடுங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இல்லாமல் கடைசி வரைக்கும் அந்த கேரக்டராக மெயின்டைன் பண்ணது நல்லா இருந்துச்சு. சரி, இந்த படத்தோடைய கதை என்னன்னா, நாகார்ஜுனா அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறாங்க. சார் இந்த வேலையை மட்டும் பக்காவாக முடிச்சு கொடுங்கிற மாதிரி பெரிய வேலையாக கொடுக்க, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் பிச்சைக்காரங்களை தூக்கிட்டு வாங்க, அவங்கள வச்சு பெருசாக நம்ம பிளான் பண்ணி சூப்பராக முடிச்சு விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த பிளானுக்குள்ள தனுஷ் அவர்களும் உள்ள வரவும் அவங்கள வச்சு இவர் என்னெல்லாம் தான் பிளானை போட்டாரு, அந்த பிளான் என்னெல்லாம் ஆச்சு, அதுக்கப்புறம் எப்படிலாம் போச்சுங்கிறது தான் மொத்த படமும். அண்ட் இந்த படத்தில் எனக்கு செட்டான விஷயங்கள் என்னன்னா, ஒன்று நாகார்ஜுனா அவருடைய கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மாறுறது, அண்ட் இவங்களை ஃபேஸ் பண்ண முடியாமல் தவிக்கிற இடமா இருக்கட்டும், நம்ம நல்லவனா இருக்கோமா இல்லை கெட்டவனா இருக்கோமா இல்லை எப்படா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் ஒரு மாதிரி கில்ட்டோடவே சுற்றிக்கிட்டு இருக்குமா, அந்த கேரக்டர் அவர் சூப்பராகவே பண்ணியிருந்தார். அந்த தனுஷை பொறுத்த வரைக்கும் சார் நீங்கள் இதில் ஹீரோ இல்லை கேரக்டர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மனுஷன் மொத்த படமும் கேரக்டராகவே தான் இருப்பார். தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு இந்த மாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் கிடையவே கிடையாது. தமிழ் நீங்கள் பிச்சைக்காரன் ரோல் பண்ணுறீங்க, ஸோ அந்த கேரக்டராக தான் கடைசி வரைக்கும் இருக்கிறீங்கிற மாதிரி ராஷ்மிகா அவர்கள் இவர் போட்டு திட்டுறது, நாகார்ஜுனா இவர் ஒரு மாதிரி பார்க்குறது, ஏன் மொத்த பேருமே அவர் ஒரு மாதிரி மட்டம் தட்டுறது, மொத்த விஷயங்களையுமே தாங்கிக்கிட்டு இந்த படத்தில் அந்த கேரக்டராக தான் இருப்பார். ப்ளஸ் இதில் எல்லாருமே அவரை டேமேஜ் பண்ணுற மாதிரியே பேசினாலும் அவர் ஒரு மாதிரி ஏளனமாக பார்த்தா கூட இந்த ஹீரோங்கிற இமேஜ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த மனுஷனுக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை, நான் எந்த கேரக்டர் நடிச்சாலும் அந்த கேரக்டராக தான் இருப்பேங்கிற அந்த விஷயத்தை இதுலேயும் பக்காவாக பண்ணிட்டாரு. இந்த கதையாக ஃபஸ்ட்டு இதெல்லாம் தான் பிளான், இந்த விஷயத்துக்குள்ளே தனுஷ் வராருன்ற மாதிரி பக்காவாக செட் பண்ணி கூட்டிகிட்டு போனது. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த விஷயங்கள்லாம் நல்லாவே இருந்துச்சு. வழக்கமாக ஹீரோ வருவார், அவர் தட்டி கேட்பாரு, இப்படிங்கிற அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே போகாமல் இவரே ஒரு கேரக்டராக இல்லை சிக்கிட்டாருங்கிற அந்த மோடில் கதையை கொண்டு போன விதமும் நல்லா இருந்துச்சு. அதுக்கான பிளான் போட்டு கொடுத்த நாகார்ஜுனா கேரக்டராகவும் இந்த கதையை ஸ்டார்ட் பண்ண விதமாகவும் நல்லாவே இருந்துச்சு. இன்டர்வல் வரைக்குமே கூட பார்க்குற நமக்கு ஐயோ தனுஷ் இப்படி வந்து சிக்கிட்டாரு, அவர் கேரக்டராக தான் இருக்கிறாரு, எப்படி இந்த இடத்துலேருந்து தப்பிக்க போறாருங்கிற அந்த ஒரு டென்ஷனுமே நமக்குள்ள அந்த கேரக்டர் மேலே பாவமும் வர வச்சுட்டாங்க. பாவம் நீ எப்படியா தப்பிக்க போற அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டராக தான் தனுஷ் மேலே நமக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. அப்புறம் ராஷ்மிகா கேரக்டர் நீங்கள் கியூட் ஹீரோயின் வெறும் ஜாலியாக வந்து லவ் பண்ணிட்டு கிளம்புங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அவங்க கேரக்டர் தனுஷ் எப்போ பார்த்தாலும் மடம் தட்டிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அவங்களுக்கும் தனுஷ்குமான அந்த சீன்ஸ் எல்லாமும் ஜாலியாக இருந்துச்சு. அதுவே அப்பாடா வெறும் ஹீரோயின் கேரக்டர் கிடச்சிட்டாங்களே அப்படின்னு இவங்க வழக்கமான விஷயத்தை பண்ணாமல் கொஞ்சம் அந்த கேரக்டருக்கும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க பண்ணுற மாதிரி ஃபீல் வந்துச்சு. அண்ட் முக்கியமாக தனுஷ் அவர்கள் ஒரு கேரக்டருக்காக ஃபீல் பண்ணுறது, ஸோ அந்த கேரக்டருக்கும் அவருக்குமான அந்த ஒரு பாண்டிங்கிறது எனக்கு அந்த எமோஷன் ஒர்க் ஆச்சுப்பா. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் எந்த பிரச்சனையாகவும் தெரியல. ஸோ அது வரைக்குமே இந்த கதையை செட் பண்ணுது, அதுக்குள்ளே இந்த கேரக்டராக இருக்கிறதுங்கிற மாதிரி எனக்கு அது வரைக்குமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே தனுஷ் கேரக்டரால் இவ்வளோதான்ப்பா முடியும், அவரால் இவ்வளோ தான் செய்ய முடியும், அவர் இந்த ஒரு கேரக்டர்ன்றதை மனசில் பதிய வச்சுட்டாங்க. அதனால் செகண்ட் ஹாஃபில் அவர் போகிற ரூட்டுங்கிறது எப்படி எதுவுமே செய்ய போகிறது இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் வில்லன் கிட்ட பேசுகிற விஷயங்கள், அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட என்னங்க ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரியே பேசுகிற தலை அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் வந்துச்சு. முக்கியமாக போய் வா அந்த சாங் வந்து எனக்கு பிடிச்சதுப்பா. சாங்காக செம்ம சாங் தான், ஆனால் அந்த வர சுச்சுவேஷனுங்கிறது தான் எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜான்விக் மிகப்பெரிய ஆள் தான்ப்பா. ஜான்விக்கே எல்லா கேங்ஸ்டர்ஸும் வெறி கொண்டு துரத்துறாங்கிற விஷயம்லாம் ஓகே. இப்போ ஜான்விக்குன்னு ஒரு சூப்பர் சாங்கை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாரும் துரத்திக்கிட்டு கண்ணில் மாட்டினார்னா காலி பண்ணிடுவாருன்ற சுச்சுவேஷனில் அவர் நடு ரோட்டில் சாங் ஆடிக்கிட்டே போனால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இதில் அந்த பாட்டு, நல்ல பாட்டு, டிஎஸ்பியோடைய அந்த பாட்டு, மியூசிக் அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த பாட்டு வர சுச்சுவேஷன் தான் எங்க படத்தில் எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நடுவில் இந்த பாட்டு எங்கே வந்துச்சுங்கிற மாதிரி தான் ஃபீல் வந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் தனுஷ் கேட்குற விஷயங்கள்லாம் ஓகே, அந்த கேரக்டர் இவ்வளோ தான்ப்பா கேட்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. பட் அவர் கேட்குற விஷயத்தோட நாம கனெக்ட் ஆகணும்ல. எனக்கு வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏன்டா என்னடா இப்படிலாம் கேட்குற அப்படிங்கிற மாதிரி வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. செகண்ட் ஹாஃபில் வில்லன் கிட்ட தனுஷ் பேசுகிற விஷயங்கள்லாம் சத்தியமாக நமக்குமே செம்மையாக கேட்குறாருல அப்படின்ற மாதிரி ஃபீல் வரணும். ஆனால் அப்படி ஃபீல் ஆகாமல் என்னங்க சின்ன பிள்ளைத்தனமாக அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் தோணுச்சு. வில்ல அதுக்கு ஷாக் ஆகிற ரியாக்ஷன் தான் நமக்குமே வந்துச்சு. தெரிஞ்சுதான் இந்த மாதிரிலாம் கேட்குறாரா இவர் அப்படிங்கிற மாதிரி. அவர் கேரக்டர் அவ்வளோதான் யோசிக்கும்னாலுமே கூட அதுக்குன்னு இப்படியா கேட்பாருன்ற மாதிரி தான் தோணுச்சு. எப்படிங்க அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் எங்கெங்கேயோ ரூட் மாதிரி போயிட்டு கடைசியில் இதுதாங்க நாங்கள் புரிய வைக்க பார்த்தோம்னு சொன்ன விஷயங்கள் பெருசாக ஒன்றும் கனெக்ட் ஆகலை. எனக்கு இப்போவும் நாகார்ஜுன கேரக்டர் ஒரு மாதிரி கில்ட்டோட ஸ்டார்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், தனுஷா கடைசி வரைக்கும் இந்த ஹீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் கடைசி வரைக்கும் அந்த கேரக்டராகவே வச்சிருந்ததாக இருக்கட்டும், டக்குன்னு ராஷ்மிகா வச்சு நான் லவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ரூட்டுக்குள்ளே போகாமல் அந்த கேரக்டரையும் கொஞ்சம் ஒழுங்காக யூஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே எனக்கு மொத்தமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் இருந்துச்சு. எனக்கு செகண்ட் ஹாஃபில் பண்ணுற விஷயங்கள் தான் பெருசாக ஒன்றும் செட்டே ஆகலை. ஸோ மொத்தமாக எனக்கு இந்த குபேரா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, செகண்ட் ஹாஃபில் பெருசாக கனெக்ட் ஆகிற எந்த ஒரு மொமெண்ட்டுமே இல்லை. அண்ட் நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.